உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் வளர்ந்துட்டு இந்த தமிழ்நாட்டை பற்றி தரக்குறவாக பேசுகிற பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது சினிமாவில் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் படங்கள் நடிச்சுட்டு கடைசியில் தமிழ்நாட்டையே கேவலமாக பேசின தான்யா இவங்கள பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நடிகை தான்யா, ஏழாம் அறிவு, காதலை சொதுப்பது எப்படி, ராஜாராணி போன்ற படங்களை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை பார்த்துருக்கலாம். இவங்களுடைய ஆக்டிங்கை சில பேருக்கு பிடிச்சு கூட இருந்திருக்கும். இவங்களை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்னவா? காரணம் இருக்குது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கும் பெங்களூர் அணிகளுக்கும் எதிராக இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடந்தது. அப்போது இவங்க போட்ட அந்த ட்வீட்டு தான் ஒரு சர்ச்சையாக இன்றைக்கி திரும்பவும் பார்க்க வச்சுருக்கு. அப்படி என்ன சர்ச்சை, அப்படி என்ன ட்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? இது தாங்க அது. தமிழ்நாட்டு வாசிகளே, அதான் தமிழ்நாட்டை பார்த்து அவங்க கேட்குற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. எங்களிடம் தண்ணீர் பிச்சை கேட்டீர்கள், தமிழர்களான நீங்கள் எங்கள் பெங்களூருவை ஆக்கிரமித்து அந்த ஊரை கொச்சைப்படுத்துகிறீர்கள், எங்களிடம் பிச்சை கேட்பதால் நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்க தமிழ்நாட்டில் ஒரு படம் நடிக்கிற ஒரு நடிகை தான். இருந்தாலும் அவங்க பெங்களூருன்ற ஒரு காரணத்தால் பெங்களூருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் ட்வீட்? பெங்களூர் அணி வெற்றி பெறட்டும், அதாவது வின் ஃபார் ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தா நம்ம எதுவும் பெருசாக கண்டுக்கிறதில்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் கூட பல பேர் இந்த பெங்களூர் அணி வெற்றி பெறணும், இந்த பெங்களூர் அணிக்கு ரசிகராக இருக்காங்க. அதனால் நம்ம அவங்கள எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்ல. ஏன்னா கிரிக்கெட்டை ஒரு கிரிக்கெட் மாதிரி பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் இவங்களை போல நடிகர் சிலர் இருக்காங்க, வெளிப்படையாக தெரியலனாலும் இவங்க வெளிப்படையாக தெரிஞ்சாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க பாருங்கள். பெங்களூர் அணி ஜெயிக்கிறது தாண்டி நம்மளோட கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. எங்களிடம் தண்ணீர் பிச்சை கேட்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போது எவ்வளோ ஒரு வன்மை இருந்தால் அவங்க மனதில் தமிழ்நாட்டை பற்றி இவ்வளோ கேவலமாக எங்ககிட்ட தண்ணியை பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க. தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. தமிழர்கள்லாம் பெங்களூரில் வாழ்வாதாரம் தேடி நிறைய பேர் போயிருக்காங்க. அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, பெங்களூருவை நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ஒருபடி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரை கொச்சைப்படுத்தீர்கள் அப்படின்றாங்க. இந்த தமிழரால் பெங்களூரு கொச்சப்படுத்தப்படுகிறது தான், அதாவது பெங்களூர் நாசமாக போகிறது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி போய் கர்நாடகாவில் பொழப்பு படிச்சுருக்க அவங்க என்ன ஒரு கொச்சப்படுத்திட போகிறாங்க? ஆக்கிரமிப்பு என்ன பண்ணுறாங்களா? அரசியலில் ஒரு மேலே வராங்களா? இல்லை இவங்களை போல் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படங்களில் நடிகையாக முன்னேறினாங்களா? இல்லை கர்நாடகாவிலேருந்து பல பேர் இங்கே அரசியலில் பொழைச்சி ஒரு பெரிய அரசியல்வாதியாக மாறுறாங்க, அந்த மாதிரி மாறுறாங்களா? தமிழர்கள் எப்போதும் அங்கே வியாபாரியாக போகிறாங்க, வியாபாரியாக இருக்காங்க, கூலி வேலை செய்கிறாங்க. அதே நிலைமை தான் இப்போவும் தொடர்ந்து இருக்குது. ஆனால் இங்கே கர்நாடகாவில் பல பேர் அரசியலில் பொழைச்சிருக்காங்க, பல பேர் நடிகையாக இருக்காங்க, பல பேர் தொழிலதிபர் ஆகியிருக்காங்க. ஆனால் அங்கே போகிற எந்த ஒரு தமிழனோ பெரிய அரசியல்வாதியோ ஒரு நடிகராகவே ஆனது இல்லையே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெங்களூருவை தமிழ்நாடு மக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கன்னோ அந்த இடத்துல தமிழர்கள் ஊரை கொச்சப்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் எப்பயுமே அங்கே கொச்சப்படுறது அவசியம் கிடையவே கிடையாது. பெங்களூருவை நீங்களே கொச்சப்படுத்தாதான் உண்டு. கடைசியாக பிச்சை கேட்பதால் தருகிறோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காங்க. நீங்கள் பிச்சை கேட்பதால் தர வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றமே இதை ஆராய்ந்து விசாரணை செய்து அவங்களுக்கு சராசரியாக தண்ணி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே தீர்ப்பளிச்சிருக்கு. அந்த தண்ணி கொடுத்தா கூட போதும், அதை நீங்கள் கொடுக்க போகிறதே கிடையாது. எப்போதும் ஏதாவது ஒரு காரணம் காமிச்சு தட்டிக்க வச்சுருங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று அந்த தண்ணியை திறந்து கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டாவே பெங்களூரில் இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அடி உதவிழும், வெட்டுக்குத்து நடக்கும். இது நீங்கள் பல வீடியோவில் பார்த்துக்கலாம் தரணி அவர்களே. இது பெங்களூர் நகரிகம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை கர்நாடகாவில் இருக்காங்க, அந்த கர்நாடக பேருக்கு எத்தனை பேர் தாக்கியிருக்காங்க, எத்தனை கர்நாடகா பேருன்றது நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்காங்க, எத்தனை கர்நாடகா பேருக்கு மண்டை உடைஞ்சிருக்கு, எத்தனை கர்நாடகா பேர் வாழ்விலிருந்து திரும்பி பெங்களூருக்கு ஓடி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏன்னா ஒரு வீடியோ காட்ட முடியுமா தான்யா அவர்களே? ஆனால் பெங்களூரில் ஒரு கலவரம் வந்த உடனே, இந்த தண்ணீர் பிரச்சனைக்காக கலவரம் வந்த உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் அடிபடுறதும், லாரிகள் நிறுத்தப்படுறதும், நிர்வாணப்படுத்தி அடிக்கிறதும் சொல்லிட்டு பல வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசித்து கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய மனப்பான்மை பார்க்கும்போது தெரியுது தமிழர்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தா ரசித்து கூட இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்த இடத்துல எங்கள் ஊரை கொச்சைப்படுத்துறீர்கள், எங்கள் ஊரை ஆக்கிரமிப்பீர்கள்னு சொல்லிட்டு. கொச்சைப்படுத்துறது நீங்கள்,
தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஹீரோயினா படத்தில் நடிக்கிற அளவுக்கு நாங்கள் உங்களை வாய வச்சுருக்கோம், உங்களுக்கு பிச்சை போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாழ்வாதாரம் தேடி வந்த தமிழர்களை அடித்து துன்புறுத்தி அமைச்சிருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், யாருக்கு யார் பிச்சை போட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்நாடகா பேர் இங்கே நிம்மதியாக இருக்காங்க, அங்கே தமிழர்களோட நிலைமை பற்றி நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இப்போது இந்த விஷயம் பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு ட்வீட் போட்டோடனே அப்போவே நம்ம நெட்டிசன் எல்லாமே ஹேட் தான்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை க்ரியேட் பண்ணி அப்போவே ட்ரெண்டிங் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்து கோபம் அடைஞ்ச இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனி தமிழ் படங்கள் நடிக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்தாங்க. ஆனால் இப்போது இதே தான்யா அவர்கள் இப்போ ரஜினிகாந்தோடைய நடிப்பில் உருவாகிற இந்த லால் சலாம் படத்தில் கதாநாயகியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தாகி நடித்தே முடிச்சுட்டாங்க. அந்த படங்களும் இப்போ திரைக்கு வரப்போகுது. யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டை பற்றி இவ்வளோ கேவலம் பேசுன இந்த ஒரு நடிகை இப்போ தமிழ் படத்துக்கு தேவையா? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இவரை தேடி கண்டுபிடிச்சி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த கதாபாத்திரத்தில் இவங்க நடித்தா மட்டும் தான் நல்லா இருக்குமா? இல்லை, இவங்களோட நடிப்புன்றது அப்படி ஒரு அபரிபுதிரமான எல்லாம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு நடிகை போல தான் இருக்காங்க. இதுக்கு பதிலாக தமிழ் நடிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையே போட்டு படத்தை எடுத்துக்கலாம். ஆனால் தமிழை பற்றி இவ்வளோ கேவலம் பேசுன இவங்கள மாதிரி ஆட்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மீண்டும் தமிழ் சினிமாவை ரொம்ப கேவலப்படுறதை தாண்டி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. தமிழ் மக்களுக்கு ஒரு இழிவான செயலை நீங்கள் செய்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ கேவலம் பேசுகிற, இவ்வளோ ஒன்மம் பேசுகிற இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் இப்போ தமிழ்நாட்டு மக்களை இவங்க மதிக்க போகிறாங்களா? இந்த படம் ஹிட் அடித்து திருப்பியும் தானியா அவர்களுக்கு ஒரு 10 படம் கிடைக்கணுமே, அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை? இவங்க மிகப்பெரிய நடிகை ஆனாலும் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு இறக்க பார்வை வருமா? இல்லை, அவங்களுக்கு ஒரு வன்ம பார்வை தான் வரும். அப்படி வன்ம பார்வை வர இந்த நடிகை தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய நடிகையாக மாறினாலும் என்ன பிரயோஜனம் இருக்குது? இவங்களுடைய படம் எதுக்கு இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? தமிழர்களை இவ்வளோ கேவலமாக வன்மமாக பார்க்குற இந்த மாதிரி நடிகைகளை திரைப்படங்களை நடிக்க வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் செய்தது ரொம்பவே வருத்தம் அளிக்குது, ரொம்பவே கண்டிக்கத்தக்கது கூட. ஒரு கொடுமையான வன்முறை உள்ள ஆட்கள் அதாங்க இந்த நடிகை எல்லாமே வந்து திரைப்படத்தில் எந்த அளவுக்கு முன்னேறுறாங்களோ அது தமிழர்களுக்கு மிக பெரிய ஒரு தடையாக தான் இருக்கும், நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். அதனால் இந்த நடிகை கண்டிப்பாக நீங்கள் புறக்கணிங்கன்னே சொல்கிறேன். இந்த நடிகைகளுடைய தமிழர்களுக்கு எதிராக இருக்க நடிகைகளை கண்டிப்பாக நம்ம புறக்கணிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நமக்கான குறைஞ்சபட்ச தன்மானமும் மரியாதையும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நடிகைகளை திரும்பி கூட பார்க்காதீங்க, அதுதான் என்னுடைய கருத்து கூட. தமிழ்நாட்டிலிருந்து பல நடிகர்களும் திரைப்படத்துறைகளுக்காக தான் ஒரு காட்சியில் நடிக்க மாட்டோமா, ஒரே ஒரு கதாபாத்திரம் நடிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு பல ஆயிரம் பேர் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களை செய்கிற ஆக்டர்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி படங்களை கொடுத்தனா நீங்களே தமிழ்நாட்டு மக்களை உங்கள் கையாலே கொல்றதுக்கு சமம். தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்கள் நாங்கள் தன்மானத்தோடு வாழ நினைக்கிறோம். அதனால் இங்கே இருக்க நடிகர்களும் சரி, டைரக்டர்களும் சரி, கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி படங்களை எடுக்கலாம். கூட தமிழ் நடிகர்களில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் நடக்காமல் இருந்தால் ரொம்பவே தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். தானியா அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.